ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! வீட்ல பொட்டேட்டோஸ் மட்டும் தான் இருக்கு. இத வச்சு என்னடா ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு நெனச்சீங்க அப்டின்னா, இந்த மாதிரி சூப்பரான பொட்டேட்டோ கட்லெட் செஞ்சு பாருங்க. செம்ம யம்மியா இருக்கும். இதுக்கு 3 பொட்டேட்டோஸ் வந்துட்டு நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு, நான் என்னென்ன மசாலாஸ் குடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு கேப்ஷன்லயும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் குடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. மசாலாஸ் எல்லாமே போட்டுட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு, இந்த மாரி டோ மாதிரி நல்லா பெசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே 2 ட்ராப் வந்துட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு, இன்னொரு குட்டி பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு ஆட் பண்ணி, இந்த மாரி தண்ணி ஊத்தி எந்த லம்ஸும் இல்லாத மாதிரி தனியா எடுத்து வச்சுக்கோங்க கலந்து. இப்போ இந்த பொட்டேட்டோ கட்லெட்ட வந்து தட்ட போறோம். இந்த மாரி அதில மாவுல கொஞ்சம் எடுத்து, இந்த மாதிரி கட்லெட்டுக்கு பார்த்துருப்போம் இல்லையா? அந்த திக்னஸ்ல வந்துட்டு நல்லா வந்து தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கட்லெட்ட நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கடலை மாவு லிக்விட் இருக்கு இல்லையா? அதில வந்துட்டு கொஞ்சம் டிப் பண்ணி, நம்ம இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம். சும்மா எண்ணெயில போட்டு நல்லா பொரிக்க வைக்க போறதில்ல. ஸோ இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, இந்த மாரி கட்லெட்ட ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா ப்ரவுன் ஆகுற வரைக்கும் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா, வெளியில கிறிஸ்பியாவும், உள்ள நல்லா ஸ்மூத்தான ஒரு சூப்பரான பொட்டேட்டோ கட்லெட் ரெடி. ஈஸியா பண்ணிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.